أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் ரமலானை செம்மையாக நாம் அடைவதற்காக 3 நாட்களாக ஒரு சில விஷயங்களை நாம் கண்டறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தினுடைய மைய கருத்தான மைய தலைப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டுகள் என்ற தலைப்பில் கடந்த வருடம் 5 ஆண்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம். 5வது வருடத்தில்தான் ரமலான் நிறைவு பெற்றது. மீதமுள்ள 5 வருடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போது ரமலானுடைய மாதத்தின் அந்த தலைப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 5 வருடங்களும் ரமலானுடைய நேரத்தில் 3 நாட்களாக நாம் பார்த்து வரக்கூடிய நோன்பில் ரமலானை சரிவர பயன்படுத்திக் கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய அமல்களும் என்ற இந்த விஷயத்தில் இந்த 2 தலைப்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இரண்டும் எப்படி மெர்ஜாகிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் எழுப்புகின்றேன். இந்த கேள்வி பரீட்சைக்கான கேள்வி அல்ல, இது யதார்த்தமான கேள்வி. இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய கடைசியில் இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். கேள்வி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 தூண்கள் நமக்கு தெரியும்: கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இந்த 5 மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 5மே 5 பில்லர்கள், 5 தூண்கள். கேள்வி என்னவென்றால், 5 பில்லர்களை நாம் காண்கின்றோம். 5 பில்லர்களுக்கு மேலாக இருக்க வேண்டிய முகடு எது, எங்கே? பின்பு அதனுடைய சுற்றுச்சுவர் எங்கே? அதனுடைய கதவுகள் எங்கே? அதனுடைய ஜன்னல்கள் எங்கே? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய மாளிகை இஸ்லாம் என்று வைத்துக் கொண்டால், அந்த மிகப்பெரிய மாளிகையினுடைய 5 தூண்கள் இருக்குது. அந்த 5 தூண்களை பற்றி ஒவ்வொரு பயானிலும் பேசப்படுகின்றது. இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இந்த 5 தூண்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த 5 தூண்களுக்கு மேலாக எது கட்டடம், எது ஆர்சி, அது எங்கே? அதே போன்று இந்த 5 தூண்களும் சுற்றி இருக்க வேண்டிய சுவர் எங்கே? அதனுடைய கதவு எங்கே? ஃபவுண்டேஷன் எங்கே? அதனுடைய வாசல் எது? அதனுடைய ஜன்னல்கள் எது? எல்லாமே இருக்கணும் இல்ல? அப்போ இவையெல்லாம் எதுவென்று முஸ்லிம்கள் இதுவரைக்கும் அதனுடைய கோர் வரை செல்லவில்லை என்பதை முதலில் விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான கேள்வி. இதை யோசித்துக் கொண்டே இருங்கள் ரமலான் முழுவதும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த பதிலை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தேடுங்கள். 5 தூண்கள் இருக்கின்றது, 5 பில்லர்கள் இருக்கின்றது. அதனுடைய முகடு, சுற்றுச்சுவர்கள், வாசக்கதவு, ஃபவுண்டேஷன், கடக்கால், கீழே போடக்கூடிய அந்த கடக்கால், அதே போன்று ஜன்னல் கதவுகள், இவையெல்லாம் எங்கே, எது என்பதை இன்ஷா அல்லாஹ் தேடுங்கள். இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு இப்போது நம்முடைய தலைப்புக்குள் வருவோம். 2 வாரங்களுக்கு முன்னால் உடலான ரமலானும் உயிரான குர்ஆனும் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் ரமலானுடைய 5 பில்லர்களை பற்றி பேசுகின்றான் என்று நாம் ஆரம்பித்தோம். அதனுடைய மிக முக்கியமான பில்லரான குர்ஆனை மாத்திரம் எடுத்து வைத்தோம். அந்த குர்ஆனுக்கான சிறப்புகளை 10 ஹதீஸ்களை கொண்டு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போது கற்பனையாக ஒரு உதாரணமாக குர்ஆனை A4 ஷீட்ல இங்க கொட்டையில எழுத்துல இப்படி போட்டுக்குங்க, சென்டர் பாயிண்ட்ல. அந்த குர்ஆனில் இருந்து ஒரு கோட்டை இந்த பக்கமாக கிழித்தீர்களேயானால் அதற்கு கீழாக ஆரோ மார்க் போட்டு அதற்கு கீழாக இந்த இடத்தில் நோன்பு என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
பின்பு அந்த நோன்பிலிருந்து இன்னொரு ஆரோ மார்க் கிழித்து அதற்கு கீழே தக்வா என்று எழுதி கொள்ளுங்கள். அதே போன்று குர்ஆனிலிருந்து இந்த பக்கம் இடப்பக்கமாக குர்ஆனிலிருந்து ஆரோ மார்க்கை நீங்க கிழிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு அம்புக்குரிய போட்டு அங்கு தக்பீர் என்று எழுதி கொள்ளுங்கள். பின்பு அந்த தக்பீரிலிருந்து கீழ்வாட்டமாக இன்னொரு ஆரோ மார்க் போட்டு கிழித்து அங்கு கீழே ஷுக்குர் நன்றி என்று எழுதி கொள்ளுங்கள். இந்த 5 தான் ரமலானுடைய 5 பில்லர்கள், 5 தூண்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு பேசியிருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரமலானுடைய ஒரு பில்லர் குர்ஆன், இரண்டாவது பில்லர் நோன்பு, மூன்றாவது பில்லர் தக்வா, நான்காவது பில்லர் ஷஹ்ரு ரமலான் அல்லதி என்ற வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வலி துகப்பிருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் கூறி தக்பீர் முழங்கி போற்றுவதற்காக. இதனுடைய விளக்கத்தை இப்ப நான் கொடுக்க போறேன். போற்றி புகழ்வதற்காக, உயர்த்துவதற்காக. வலி துகப்பிருல்லாஹ நான்காவது பில்லர். ஐந்தாவது லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக ஆவதற்காக என்பதை இந்த 5 தூண்களை கொண்டு அல்லாஹு தஆலா ரமலானை பேசுகின்றான். இந்த 5 தூண்களும் சரிவர நம்மிடத்தில் வந்துவிட்டால், ரமலானுடைய மாதத்தில் என்பது மாத்திரமல்ல, ரமலான் அல்லாத நாட்களிலும் ரமலானில் வைத்து நமக்கு அல்லாஹு தஆலா தர்பியத் செய்கின்றான், பயிற்சி கொடுக்கின்றான், தர்பியா முழங்குகின்றான். இந்த 5ம் நம்மிடத்தில் சரிவர வந்துவிட்டால் பின்பு அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் பேசுகின்றான். இந்த 5ம் உங்களிடத்தில் சரியாக வந்து விடுவதற்கான அடையாளம், அல்லாஹுக்கு நீங்கள் பதிலளிப்பவர்களாக இருங்கள், அல்லாஹுவை முழுக்க முழுக்க நீங்கள் நம்புபவர்களாக இருங்கள். இது அல்லாஹ் எங்க பேசுறான்? அடுத்த வசனத்துல பேசுறான். வஇதா ஸஅலக இபாதி என்ற அந்த வசனத்துல பேசுறான். இந்த 2ம் மேல் சொன்ன 5 சரியாக வந்துவிட்டது என்பதற்கான உங்களிடத்தில் வெளிப்படக்கூடிய அடையாள குறிகள் என்னது? நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பீர்கள், அல்லாஹுக்கு பதிலளிப்பீர்கள். இப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களேயானால் அல்லாஹின் புறத்திலிருந்து நீங்கள் எதை காண்பீர்கள் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதா தஆனி ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் உங்களுக்கு சமீபமாக இருப்பான். அல்லாஹ் நீங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, அல்லாஹ்வை நீங்கள் அழைத்தால் உங்களுடைய அழைப்பிற்கு அவன் பதிலளிப்பான். இதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கின்றான். இப்போ இந்த வசனத்தை, இந்த இடத்தையும் நாம் காண இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையும் ஒன்றாக இந்த இடத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த விஷயம் குர்ஆன், நோன்பு, தக்வா இது நமக்கு புரிகின்றது, இது தெளிவா புரியுது. இப்போ இதை நீங்கள் இன்னும் தெளிவாக நம்முடைய தலைப்பிற்கீழாக நீங்கள் வர வேண்டுமானால், குர்ஆன் என்பது தலையாய தலைப்பு, தலைமை. இந்த குர்ஆன் மனிதனை அரசியல் படுத்துகின்றது, ஆன்மீகப்படுத்துகின்றது. அரசியல் படுத்துவதற்கான அறிகுறிகள் தான் தக்பீர், ஷுக்ர். ஆன்மீகப்படுத்துவதற்கான விஷயங்கள் தான் நோன்பும் தக்வாவும். இப்ப இந்த நோன்பும் தக்வாவும் இதை பற்றி அநேகமாக நாம் நிறைய பேசியிருக்கிறோம். அதனால் அப்படியே நீங்கள் அந்த 2 பில்லரை புரிந்து கொள்ளுங்கள். மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 பில்லர்கள் குர்ஆனில் இருந்துதான் இந்த 4ம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு பக்கம் நோன்பு, நோன்பிலிருந்து தக்வா, மறுபக்கம் தக்பீர், தக்பீர் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய ஷுக்ர். ஒரு பக்கம் ஆன்மீகம், மறுபக்கம் அரசியல். இந்த 2ம் ஒன்றிணைந்ததுதான் மதீனத்து வாழ்க்கை என்பதை கடந்த வருடமே நாம் சொல்லிவிட்டோம். 13 ஆண்டுகள் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியாக எதை சஹாபாக்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தார்களோ இதையே அரசியல் ரீதியாக 10 ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மொழிந்தார்கள். ஆன்மீகத்தை ஒரு சேர அணைத்துக் கொண்டு அரசியல் ரீதியாக சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை. இப்போது நல்லா விளங்கி வச்சுக்கணும். அநேக மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு இதுதான் பொருள் என்று சொல்லுவார்கள். மறுக்கல, ஏத்துக்கிறோம்.
இன்னும் சிலரிடத்தில் நீங்கள் சென்றால் லா இலாஹ இல்லல்லாவிற்கு இதுதான் பொருள் என்று சொல்லுவார்கள், மறுக்கல, ஏற்றுக்கிறோம். இன்னும் சிலரிடத்தில் நீங்கள் சென்றால் லா இலாஹ இல்லல்லாவிற்கு இதுதான் பொருள் என்று சொல்வார்கள், மறுக்கல, ஏற்றுக்கிறோம். இன்னும் சிலரிடத்தில் நீங்கள் சென்றால் லா இலாஹ இல்லல்லாவிற்கு இதுதான் பொருள் என்று சொல்வார்கள், மறுக்கல, ஏற்றுக்கிறோம். எத்தனை ஜமாத்தார்களிடத்தில் நீங்கள் சென்றாலும் ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் லா இலாஹ இல்லல்லாவிற்கு இதுதான் பொருள் என்று சொல்வார்கள். இந்த இதுதான் பொருள் என்பதை மறுக்கிறோம், இதுவும் அதற்கான பொருள் என்பதை ஏற்கிறோம். நல்லா விளங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பேஸை வைத்துத்தான் 23 ஆண்டுகள் நடை போட்டார்கள். இந்த 23 ஆண்டு காலத்தில் நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பேஸுக்கு மேலாக எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ, எதையெல்லாம் மொழிந்தார்களோ, ஒட்டுமொத்தமும் லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அம்சம். அப்ப யாரேனும் ஒருவர் ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் என்றால் அப்படி நம்ம ஏத்துக்கல. இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள். இன்னொரு ஜமாத் இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் என்றால் இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் என்பதை நாம ஏற்கல. இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் என்பதை ஏற்கிறோம். சொல்றது விளங்குதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? நீங்க சூஃபிசம் கொள்கை கொண்டவர்களிடத்தில் சென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் சொல்லுதுன்னு நாம மறுக்கல, ஏத்துக்கிறோம். எப்படி ஏற்கிறோம்? இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள். நீங்கள் சலஃபு சார்ந்த மக்களிடத்தில் சென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் இதுதான் என்று சொல்வார்கள், மறுக்கல, ஏற்கிறோம். எப்படி ஏற்கிறோம்? இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள். நீங்கள் ஹிலாஃபத்தை மாற்றியும் பேசக்கூடிய நபர்களிடத்தில் சென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் இதுதான் என்று சொல்வார்கள், ஏற்கிறோம், மறுக்கல. எப்படி ஏற்கிறோம்? இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் என்பதை ஏற்கிறோம். சொல்றது விளங்குச்சுங்களா? அப்ப 23 ஆண்டு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பேஸை வைத்து எப்படியெல்லாம் நபி அவர்கள் சுழன்று வந்தார்களோ ஒட்டுமொத்தத்தையும் எடுங்கள் என்பதுதான் நம்முடைய வாதம். டோட்டலா எடுங்கள். நபி அவர்கள் வெறுமனே ஒரு பள்ளிவாசலுடைய மூலையில் அமர்ந்து தஸ்பீஹ் மணியை கையில் வைத்துக் கொண்டு, அசாவை கையில் வைத்துக் கொண்டு, கலிமாவை சொல்லி தொழுது கொண்டு இருந்தவர்கள் இல்லை. நபி அவர்கள் இதை மாத்திரம் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக தயாரானார்கள். மக்களுக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்தார்கள், வாழ்வீச்சை கற்றுத் தந்தார்கள், ஈட்டி எறிவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார்கள், குதிரை பயிற்சியை கற்றுக் கொடுத்தார்கள், ஓட்டப்பந்தயத்தை நபி அவர்கள் செய்தார்கள். ஒட்டுமொத்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களை ராணுவ படையாக தயார் செய்தார்கள், அரசியல் ரீதியாக தயார் செய்தார்கள். இதெல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வரலையா? இருக்கு, ஏன் விட்டீங்கன்னு கேட்கிறோம், அவ்வளவுதான். இது இல்லை, இது மாத்திரம் தான் என்பதை நம்ம ஏற்கல. எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கீழாக இருக்கின்றது என்ற இந்த சித்தாந்தம் தான் இஸ்லாத்தினுடைய முழுமையான பொருளை கொண்டு வந்திருக்கின்றது என்பதுதான் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகின்றது. இப்போ இந்த தலைப்பின் கீழாக உடலான ரமலானும் உயிரான குர்ஆனும் இந்த தலைப்புல எங்க ஜாயிண்ட் ஆகுது என்றால், குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆனில் இருந்து 4வது பில்லர் வலி துகப்பிருல்லாஹ, அல்லாஹை நீங்கள் போற்றி புகழ்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொடுத்தான், ரமலானை கொடுத்தான், தக்வாவை கொடுத்தான், நோன்பை கொடுத்தான். அப்போ அல்லாஹை போற்றி புகழ்வதற்காக தக்பீர் என்றால் என்ன பொருள்? பெருநாள் அன்னைக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானா? இதுக்கு அல்லாஹ் ரமலான கொடுத்தான், இதுதானா? இதுக்கு நேரடி பொருள் இப்படி மட்டும் வச்சுக்கிட்டு கடந்து சென்றால் வலி துகப்பிருல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி முழங்குவதற்காக வருஷா வருஷம் பெருநாள் திடல்ல உட்கார்ந்து பள்ளிவாசல்ல இருந்து பெருநாளுக்கு போற நேரத்துல அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வாசீலா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? இது இல்லை. என்ன நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்களோ அதை அல்லாஹ்விடத்தில் வழிமொழிந்து காட்டுகிறீர்கள். அல்லாஹு அக்பர் கபீரா. இதன் அடிப்படையில் தான் இந்த தீனை, இந்த நெறியை, இந்த வாழ்வியலை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். ரப்பே, ஹஜ்ஜுக்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கின்றேன். ஹஜ்ஜுக்கு செல்லும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
என்ற தல்பியாவை ஏன் சொல்கின்றோம் என்று தெரியாமலே ஹாஜிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 22 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ, எதை அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானோ அந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்திவிட்டு, மக்காவையும் மதீனாவையும் அதன் அடிப்படையில் மாற்றிவிட்டு, அந்த பூமியை ஷிர்கில்லாத பூமியாக மாற்றிவிட்டு, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், எந்த நடைமுறைக்கு அவர்களை கொண்டு வந்துவிட்டு, எந்த பணிக்காக அல்லாஹு தஆலா நபி அவர்களை அனுப்பினானோ அந்த பணியை 95% முழுவதுமாக முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், எந்த பணிக்காக நீ என்னை அனுப்பினாயோ அந்த பணியை செம்மையாக சரிவர நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இதோ இப்போது உன்னிடத்தில் நான் வருகின்றேன், வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கின்றேன், ஆஜராகின்றேன். ஹஜ்ஜிலே வந்து எந்த பணிக்காக நீ என்னை அனுப்பினாயோ 22 ஆண்டுகளாக அந்த பணியை நான் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றேன். இப்படி சொல்றது தல்பியா. இதேதான் தக்பீரும். இது எப்படி தல்பியாக்கு ஹஜ்ஜில உதாரணம் சொல்றோமோ இதேதான் தக்பீரும். யா அல்லாஹ், வருடம் முழுவதும் நான் நீதான் மிகப்பெரியவன் என்ற அடிப்படையில் வாழ்ந்து என்னுடைய குடும்பத்தை வாழ வைத்து இந்த ஊரில், உலகத்தில், தெருவில் இந்த தீனை, உன்னுடைய தீனை நான் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுப்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நான் மேல சொன்னேனே, எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. எல்லாரையும் தூக்கி அப்படியே வச்சிருங்க. அல்லாஹ்வே பேசுகின்றான். ஹுவல்லதி, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன், அர்ஸல ரசூலஹு, அவனுடைய ரசூலை அவன் அனுப்பி வைத்தான், பில் ஹுதா, சத்திய நேர்வழியை கொண்டு, வ தீனில் ஹக்கி, சத்திய தீனை கொண்டு. தீன் இந்த உலகத்துல நிறைய தீன் இருக்கு. ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து வந்த தீன் ஒன்றுதான். வதீனில் ஹக்கி, சத்திய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். ஏன் அனுப்பினான்? லியுப்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி, ஒட்டுமொத்த தீனை காட்டிலும். இப்ப தீன் நிறைய இருக்குன்னு சொன்னல, அல்லாஹ்வே சொல்றான், ஒட்டுமொத்த தீனை காட்டிலும் இந்த தீன் தான் தலையாய தீன் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. லியுப்ஹிரஹு, 13 ஆண்டுகள் மக்காவில் ஒளிவு மறைவாக, இலைமறைவு காய்மறைவாக தீனை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்கு வந்ததே இந்த தீன் தான் சரி என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. லியுப்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் ஒரு இடத்துல, வலவ் கரிஹல் காஃபிரூன் இன்னொரு இடத்துல. நிராகரிப்பாளர்கள் இதை வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்கீன்கள் இதை வெறுத்தாலும் சரி, இதுதான் தீன், இதுதான் வேலை, இதுதான் ஜாப், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ரசூலை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான் என்று குர்ஆன் பேசுகின்றது. இதுதான் இங்கேயும் அல்லாஹு தஆலா ரமலானில் நமக்கு பேசி காட்டுகின்றான். வலி துகப்பிருல்லாஹ, குர்ஆனை அல்லாஹு தஆலா ஏன் கொடுத்தான்? நீங்கள் அல்லாஹ்வினுடைய தீனின்படி வாழ்வதற்காக. உலகத்தில் பல தீன்கள் இருக்கின்றது, ஒட்டுமொத்த தீனை காட்டிலும் இந்த தீனை உயர்த்துவதற்காக. இப்போ என்னைக்காவது நமக்கு ஒரு கவலையாவது இருக்கா? நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கா? ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பேசுறான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். எவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் வாலிம்கள் என்று பேசுகின்றான். இப்ப நாம யார்? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். இந்த குர்ஆன் இறக்கியதை கொண்டு, அல்லாஹு தஆலா இறக்கியதை கொண்டு எவர்கள் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்ப நாம யார்? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹு தஆலா இறக்கியதை கொண்டு எவர்கள் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் ஃபாஸிகீன்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்ப நாம யார்? நம்மளுடைய கவலை கொஞ்சம் கூட இல்லை. குர்ஆனை ஓதுகின்றோம், குர்ஆனை நடைமுறை இன்னும் நம்ம படுத்தலையே. குர்ஆனில் இறக்கப்பட்டதை போன்று தீர்ப்பு இன்னும் நம்ம வழங்கலையே. நபி அவர்கள் வழங்கினாங்களே, சஹாபாக்கள் வழங்கினாங்களே, குலஃபாயிர் ராஷிதீன் 4 கலீஃபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் தீர்ப்பு வழங்கினாங்களே குர்ஆனை கொண்டு.
இப்போ கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாக நம்மிடத்திலே குர்ஆன் வெறுமனே ரமலானில் ஓதுவதற்காக இருக்கின்றது. தீர்ப்பு வழங்குவது எப்போது? எப்ப நம்ம தீர்ப்பு வழங்க போறோம்? குர்ஆனை எப்போ நடைமுறைக்கு நம்ம கொண்டு வர போறோம்? இப்போ நடைமுறை சாத்தியம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் எடுத்து வைங்க. 1% கவலை. குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா பேசுறானே வழி துக்கபிருல்லாஹ. இதற்கு சாத்தியக்கூறு இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமே. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இதற்காக நாம் எடுத்த முயற்சி என்ன? இதற்காக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிதான் என்ன? இதற்காக மக்களிடத்தில் பேசக்கூடிய கவலை தான் என்ன? குறைந்தபட்சம் உள்ளத்தில் கவலை. அல்லாஹ் தஆலா எதற்காக குர்ஆனை இறக்கினானோ இதில் 1% தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? ஓதுறோம், அவ்வளவுதான். ஓதுறோம், திரும்ப திரும்ப ஓதுறோம். நான் 10 குர்ஆன் முடிச்சேன், 8 குர்ஆன் முடிச்சேன், ரமலான்ல 100 குர்ஆன் முடிச்சேன். அது 1% தான், 1%. நடைமுறை எப்போ? குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா எதற்காகெல்லாம் இறக்கி வைத்தானோ அதில் 1% செய்து முடித்து விட்டு நாம செஞ்சிட்டோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நடைமுறை என்று வருவது வலி துக்கபிருல்லாஹ எப்போ? இதை அல்லாஹ் தஆலா 5வது பில்லர்ல இப்படி புரிய வைக்கிறான், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இப்போ குர்ஆனை அல்லாஹ் தஆலா எதற்காகெல்லாம் இறக்கினானோ இதில் 1% இருக்கக்கூடிய ஓதுதலை ஓதிவிட்டு நாம திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம குர்ஆனை ஓதுறோம் சொல்லிட்டு. இதே போன்றுதான் நன்றியை அல்லாஹ் தஆலா பில்லராக பேசுகின்றான். நாம நினைச்சு வச்சுட்டு இருக்கிற நன்றி என்ன தெரியுமா? நமக்கு இந்த மாசம் சம்பளம் கிடைச்சதா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான் நன்றி செலுத்திட்டோம். நாம எதிர்பார்க்காத வீதியில ஏதாவது ஒண்ணு கிடைச்சதா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான் நன்றி செலுத்திட்டோம். 2 ரக்காத்து தொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், நன்றி செலுத்திட்டோம். இது நன்றி இல்லைன்னு நான் சொல்லல, இது நன்றி இல்லைன்னு நான் சொல்லல, இது 1% சொல்றேன். இது 1% நன்றி செலுத்துதலினுடைய ஒரு வகை. அப்போ முழுமையான நன்றி என்ன? முழுமையான நன்றி என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசி காட்டுறான், முஃமின்களே, உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிரையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இது நன்றி இல்லையா? இது நன்றியா? நன்றி இல்லையா? சஹாபாக்கள் அதை தானே செஞ்சாங்க. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதலுடைய அடிப்படை இது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான், உயிர் கொடுத்து விட்டதினால், பொருளாதாரம் ஒட்டுமொத்தத்தையும் நபி அவர்களுடைய மடியில கொண்டுட்டு வந்து கொட்டிட்டதுனால இஸ்லாத்துக்கோ தீனுக்கோ அவர்கள் உதவி செஞ்சுட்டாங்கன்றது பொருள் அல்ல. அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துதலுடைய ஒரு பங்கு அதுவும். இப்ப நாம என்னைக்கு அங்க போக போறோம்? இந்த தீனுக்காக உயிரை கொடுப்பது என்பது நன்றி. இந்த தீனுக்காக நம்முடைய சொத்து சுகம் ஒட்டுமொத்தத்தையும் எடுத்து வந்து செலுத்துவது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த மண்ணை விட்டு, தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு, உற்றார் உறவினர்களை விட்டு, மனைவி மக்களை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக சென்றார்களே, இது நன்றி. இந்த சுக்ரை எப்ப செய்ய போறோம் நம்ம? இப்ப இதை இன்னொரு ரீதியில நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, நோன்பு என்பதினால் இதையும் நான் சேர்த்து புரிய வைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் கிட்ட போய் இஸ்ரவேல் மக்களை சிறை கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறான். விடுவி, அவங்கள நான் கூப்பிட்டுட்டு போகணும்னு பேசுறாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளை. சரி, கூப்பிட்டுட்டு போறது எதுக்காக? ஏன் கூப்பிடுறாங்க? வெறுமனே கைதிகளாக ஃபிரௌன் பிடிச்சு வச்சிருக்கிறான், அவர்களை விடுவிக்கணும் அப்படின்றது நோக்கமா, இல்ல வேற நோக்கத்தை குர்ஆன் பேசுதா? குர்ஆன் மேலோட்டமாக பார்த்தால், குர்ஆன் மேலோட்டமாக எவர்கள் படிப்பார்களோ, சிறை கைதிகளாக பிடைப்பட்டிருக்கக்கூடிய ஃபிரௌன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுவிப்பதற்காக போய் பேசினாங்க. விடுவிச்சது எதுக்காக? அதான் கேள்வி. விடுவித்தது எதற்காக? விடுவிச்சு கூப்பிட்டு போனாங்களே, ஏன் விடுவிச்சு அழைச்சிட்டு போற அந்த நேரத்துல தான் மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடக்குது. இப்ப நிறைய பேர் அந்த சம்பவத்தோட விட்டுறாங்க. அதாவது போய் நின்றாங்க, கடல் குறுக்கிடுது, இரவோடு இரவா அழைச்சிட்டு போறாங்க. இப்படி அழைச்சிட்டு போறத முதல்ல விளங்கணும், இது கமாண்டோ படையினுடைய முடிவு. ஒரு ராணுவத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டமைக்கிறாங்க. அரசியலுடைய வேலை இது. அரசியல் படுத்துறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா எப்படி கொண்டுட்டு வரான் பாருங்க தீன.
ஃபிரௌன் கிட்ட எதிர்த்து சண்டையிட்டு ஃபிரௌன் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னன், கொடுங்கோல் அரசன், சித்திரவதை செய்யக்கூடிய மன்னன், அவன் கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை அவனை எதிர்த்து கொண்டுட்டு போறான். இது அரசியலா இல்லையா? இது அரசியலா இல்லையா? சரி, இவ்வளவு துணிச்சலோடு அழைத்து செல்லக்கூடிய அந்த நிலை ஏன்? முக்கியமான பாயிண்ட் பின்னாடி இருக்கு. ஆனா ஈமானுக்காக அல்லாஹ் தஆலா இடையில பேசக்கூடிய பாயிண்டோட மக்கள் திரும்பிடுறோம். குர்ஆன்ல இடையில ஈமானுக்காக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ்வினுடைய வல்லமைக்காக பேசப்பட்ட விஷயம் என்ன? ஆனா அதுவல்ல நோக்கம். அழைச்சிட்டு போனாங்கல்ல, அது நோக்கம். அழைச்சிட்டு போகக்கூடிய வழியில கடல் குறுக்கிடுது, கடல்ல போய் நிக்கிறாங்க, மக்கள் பலவீனத்துல பேசுறாங்க, என்ன ஆக போகுதோ தெரியல. ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வந்திருக்கிறான், விடிஞ்சிருச்சு, வந்துகிட்டு இருக்கிறான். இன்னால் முதுரக்கூன், நிச்சயமாக நாம் பிடிப்பட்டு விட்டோம், அவன் வந்து நசிக்கிடுவான், நம்மளை சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான். இந்த வழி கடலை காட்டுவான்றது பொருள் அல்ல, எப்படி வேணா காட்டுவான், எப்படி வேணா காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்த அந்த மக்களையும் அப்படியே அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி பறக்க வச்சு கொண்டுட்டு போயிருக்கலாம். அல்லாஹ்வால் அதுக்கும் சாத்தியம் தானே. எப்படியும் வழி காட்டுவான். இல்ல ஃபிரௌனுடைய படையை அங்கேயே அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கலாம், அப்படியும் காட்டியிருக்கலாம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது எப்படி காட்ட போறான்றது. அதனால்தான் சயஹ்தீன் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சயஹ்தீன், நேர் வழி காட்டுவான். எப்படி போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி காப்பாற்ற போறோம் அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், என் ரப்பு என்னோடு இருக்கின்றான், எனக்கு அவன் நேர் வழி காட்டுவான். அமைதியா இருங்க. அல்லாஹு தஆலா அசாவை வச்சு அடிக்க சொன்னா அடிச்சாங்க, பிளந்துருச்சு, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இது அல்லாஹ்வினுடைய மகிமை, அற்புதம். பின்னாடி அவங்க வந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க, வரலாறு முடிஞ்சிருச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ். இப்ப போனாங்கல்ல, ஏன் அழைச்சிக்கிட்டு போனாங்க? கேள்வி அதுதான். இவர்களை அழைத்து சென்று பலஸ்தீனுக்குள்ள போறாங்க, இதுதான் மேட்டர். அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி அவர்களை அழைச்சிக்கிட்டு பலஸ்தீனுக்கு சென்றது எதற்காக? பலஸ்தீனுக்குள்ளாக ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை வணங்காமல், அல்லாஹிற்கு வழிபடாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். அவர்களோடு சென்று நாம் போர் புரிந்து அங்கு நாம் தீனை நிலைநாட்ட வேண்டும், வாங்க என் கூட. இதுக்குதான் அவர்களை விடுவிச்சு அழைச்சிட்டு போறாங்க. இது சப்ஜெக்ட். குர்ஆன் பேசுது, குர்ஆன் பேசுது. இதை பலஸ்தீனுக்கு வெளியவே உட்கார்ந்துக்கிட்டு அந்த மக்கள் வரமாட்டேன்ட்டாங்க. வரலாறு நீங்க படிச்சு பார்க்கணும். அழைத்து கொண்டு சென்றதின் நோக்கம் என்ன என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. இதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்காவிலிருந்து சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து பலஸ்தீனுக்கு இஸ்ரவேலர்களை அடைப்பட்டிருந்தவர்களை அழைத்து சென்று இருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களோடு போர் புரிந்து தீனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அழைத்து சென்றார்களோ, இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை, முஃமின்களை, ஈமான் கொண்டவர்களை அழைத்து கொண்டு மதீனாவிற்கு செல்ல சொல்கின்றான். அங்கிருந்து இந்த தீன் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றது. அதே போன்று சென்ற ஹிஜ்ரி 2 பத்ரை சந்தித்தார்கள், உஹதை சந்தித்தார்கள், மூன்றாவது ஹந்தக் அல் அஹ்ஸாப் என்ற யுத்தத்தை சந்தித்தார்கள். இந்த மூன்றையும் கடந்த வருடம் நாம் பார்த்தோம். இந்த மூன்றுக்கு இடையில் சிறிய சிறிய படை பிரிவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப வகுத்து நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த ஒட்டுமொத்த படை பிரிவுகளையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம். இதைத்தான் அல்லாஹு தஆலா வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், 4வது பில்லர் 5வது பில்லராக பேசுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய இந்த நேரத்தில் நாம் எடுத்து இருக்கக்கூடிய மதீனத்து வாழ்க்கையினுடைய 10 ஆண்டுகளோடு இது எங்க மெர்ஜ் ஆகுதுன்றதை நல்லா பாருங்க. ரமலானுடைய நேரத்தில் ரமலானுடைய 5 பில்லர்களில் 4வது பில்லரும் 5வது பில்லரும் அரசியலை பேசுகின்றது. 2வது பில்லரும் 3வது பில்லரும் ஆன்மீகத்தை பேசுகின்றது. இந்த 4 பில்லர்களும் மெயின் பில்லரான குர்ஆனில் இருந்துதான் நமக்கு கிடைக்கின்றது. நல்லா கவனிச்சுக்கணும். இத வலி துகப்பிருல்லாஹ் என்பதனுடைய பொருள் அல்லாஹ்வினுடைய தீனை உயர்த்த வேண்டும், அல்லாஹ்வினுடைய தீனை மகிமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வினுடைய தீனை ஒட்டுமொத்த தீனை காட்டிலும் இந்த தீனை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய ஜாப்.
இதுதான் நம்முடைய வேலை. இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் நாம் உயிர் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு வைத்திருக்கின்றான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அல்லாஹ் தஆலா ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நான் படைக்க போறேன் ஏன் சொல்லல? மனிதனை படைக்க போகின்றேன் என்று ஏன் சொல்லல? புதிய ஒரு படைப்பு என்று ஏன் சொல்லல? எது மனிதனுடைய ஜாபோ, எது மனிதனுடைய புனிதமான வேலையோ, எது மனிதன் இந்த உலகத்தில் செய்ய போகின்றானோ அந்த வேலை என்னவோ அந்த பெயரை வைத்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். பொறுப்பு என்ன? உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்களுடைய வேலை என்ன? இந்த பூமியில ஹிலாஃபத்தை எடுத்துக்கொண்டு செல்வது, ஹலீஃபா என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் தஆலா பேசலாம் பாருங்க. எப்போ? படைப்பதற்கு முன்னதாகவே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் முன்பே படைச்சா அவருடைய வேலை என்ன, படைத்தால் அவர்களுடைய சந்ததிகளுடைய வேலை என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை அல்லாஹ் தஆலா ஒற்றை வார்த்தையை கொண்டு பேசி முடிக்கின்றான். ஹலீஃபா. இவர்கள் செய்ய போவது ஹிலாஃபத், தீனை நடைமுறைப்படுத்தணும். இந்த தீனுக்கான கிதாபை நான் கொடுத்துருவேன், என்ன சட்டம் என்பதை நான் கொடுத்துருவேன். சட்டத்தை நான் வகுத்துட்டேன். மனிதர்கள் சட்டங்கள் வகுக்க வேண்டியதில்லை. இதுக்கு இது சட்டம், இதுக்கு இது சட்டம், இதுக்கு இது சட்டம் மனிதர்கள் வகுக்க வேண்டியதில்லை. ரப்புல் ஆலமீனுடைய சட்டம் அது அல்லாஹ் தஆலா ஏற்றிவிட்டான். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. மக்களிடத்தில் இதுதான் சட்டம், இதுதான் ஹக்கு, இது பாத்தில். ஒருவன் திருடினால் இதுதான் தண்டனை, நீங்க நடைமுறைப்படுத்துங்க. ஒருவன் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி சக்காத்தை பங்கீடு செய்வது, நடைமுறைப்படுத்துங்க. இந்த தீனை ஷிர்கில்லாத பூமியாக நீங்கள் மாற்றுங்கள், ஷிர்கில்லாத ஊராக நீங்கள் மாற்றுங்கள். ஒட்டுமொத்த சிலை தெய்வத்தை காட்டிலும் ரப்புல் ஆலமீன் தான் ரப்பு என்பதை நிலைநாட்டி காட்டுங்கள். இதுதான் உங்களுடைய வேலை, உங்களுடைய ஜாப். இதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்கின்றார்கள். சென்றது நன்றி, ஷுக்ர். கஷ்டப்பட்டாங்கல்ல, செல்லக்கூடிய நேரத்தில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு கடந்த வருடத்தில் சொன்னதை நினைவூட்டுகின்றேன். மனைவி ஒரு பக்கம், பிறந்திருக்கக்கூடிய பச்சிலம் பாலம் குழந்தை இன்னொரு பக்கம், ஏகப்பட்ட சொத்து சுகங்களை வைத்திருந்தார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் குறைஷ் குஃபார்கள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டதின் நேரத்தில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் சொத்துக்களை எல்லாம் உங்களிடத்தில் கொடுத்து விட்டால் நீங்கள் என்னை ஹிஜ்ரத் செய்ய விட்டு விடுவீர்களா? விட்டுறோம் சொல்லுங்க. உங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறீங்க? இந்த இடத்தில் இவ்வளவு புதைத்து வைத்திருக்கிறேன், இந்த இடத்தில் இவ்வளவு புதைத்து வைத்திருக்கிறேன், இந்த இடத்தில் இவ்வளவு சொத்துக்கள் என்னுடைய ஹசானா இருக்கின்றது, எடுத்துக்கொள்ளுங்கள் அனைத்தையும். நான் என் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்ல வேண்டும், ஹிஜ்ரத் மேற்கொள்ள வேண்டும். என் உடலையும் என் உயிரையும் விட்டு விடுங்கள். எஞ்சி இருக்கக்கூடிய இந்த உடலையும் உயிரையும் இந்த தீனுக்காக நான் செலுத்த வேண்டும், இந்த தீனை உயர்த்துவதற்காக நான் பாடுபட வேண்டும். இது அல்லாஹுக்கு நான் செலுத்தக்கூடிய நன்றி கடன். இதுதான் தீன், இதுதான் தீன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சம்பந்தப்படுத்துறாங்க தெரியுமா? அரசியல் படுத்துறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஃபிரௌன் கிட்ட இருந்து அந்த மக்களை, இஸ்ரவேலர்களை அழைச்சிக்கிட்டு போனாங்க. அல்லாஹு தஆலா இதில் வெற்றி கொடுத்தான் என்பதற்காக, அரசியல் பணியில் வெற்றி கொடுத்தான் என்பதற்காக ஆன்மீக ரீதியாக நன்றி செலுத்தினார்கள். சொல்றது புரியுதுங்களா? இந்த அரசியலும் ஆன்மீகமும் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து இரண்டரை கலத்தலாக சம்பந்தப்படுது பாருங்க. குர்ஆன்ல எப்படி சம்பந்தப்படுது பாருங்க. ஷுக்ர் என்பது நன்றி செலுத்துதல் அப்படின்றதை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அரசியலில் அல்லாஹு தஆலா செய்த உதவிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே முஹர்ரம் ஒவ்வொரு பத்திலும் நோன்பு வைத்து நன்றி செலுத்தினார்கள். அந்த நோன்பு இன்றும் நாம வைக்கிறோம். முஹர்ரம் பிறை 9, 10 ஏன் நோன்பு வைக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கடலை திறந்து விட்ட நாள், அல்லாஹு தஆலா ஈடேற்றம் அடைய செய்து விட்ட நாள். ஏன் அல்லாஹு தஆலா ஈடேற்றம் அடைய செய்தான் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்? அவர்களுக்கு ஒரு பணி இருந்தது, அவர்களுக்கு ஒரு ஜாப் இருந்தது. இதே போன்றுதான் இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மதீனாவை நோக்கி சென்றார்கள். மதீனாவிற்கு வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூக கட்டமைப்பை மேற்கொண்டார்கள். மஸ்ஜிதுன் நபவியை கட்டி எழுப்பினார்கள்.
சஹாபாக்களுக்கு மத்தியில் அன்சாரிகளையும் முஹாஜிரின்களையும் ஒன்றுபடுத்தினார்கள், ஒற்றுமையை மேற்கொண்டார்கள். இவர்களுக்கு இவர் பொறுப்புதாரி, இவர்களுக்கு இவர் பொறுப்புதாரி என்று அவர்களுடைய உறவை வலுப்படுத்தினார்கள். இந்த இடத்தெல்லாம் உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். அப்போ வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன் என்று அல்லாஹு தஆலா ஷுக்ரை பற்றி பேசுகின்றான். சஹாபாக்கள் பத்ரிலே 14 சஹாபாக்கள் உயிரை கொடுத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த தீன் இவ்வளவு தூரம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சஹாபாக்களுடைய ரத்தம் உரமாக கலக்கப்பட்டிருக்கின்றது இது தீனில். உஹது போரில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். 70 சஹாபாக்களுடைய ரத்தம் இந்த தீனுக்காக கலக்கப்பட்டிருக்கின்றது. அஹ்ஸாபிலே சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். இனி அடுத்தடுத்த போர்களை நாம் காண இருக்கின்றோம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹீத், அவர்களுடைய மர்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் வரைக்கும் அந்த கலக்கம் கவலை இருந்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன், நன்றி செலுத்துதல் என்பதை குர்ஆனை எப்படி ஓதுவதை கொண்டு மாத்திரம் நாம் இருக்கின்றோமோ, குர்ஆனை நடைமுறைப்படுத்தாமல் குர்ஆனை அமலுக்கு கொண்டு வராமல் எப்படி நாம் இருக்கின்றோமோ, நன்றி செலுத்துதலும் வெறுமனே வாய் வழியாக, வெறுமனே தொழுகை வழியாக, வெறுமனே நோன்பின் வழியாக, இதுவே நான் சொல்றது உச்சகட்டம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய ஷுக்ர், நம்மளுடைய நன்றி. 2 ரக்காத்து தொழுது நன்றி செலுத்துவதே பாரிய காரியம். அதுக்கு மேல ஒருத்தர் நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டார் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆனா இதுவே போதாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப எப்படி நாம நன்றி செலுத்தணும்? நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி மக்கள் ஒட்டுமொத்தத்தையும் இந்த தீனுக்காக நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஆழமான நன்றி. இதை சஹாபாக்கள் செய்து விட்டார்கள், பல நபிமார்கள் செய்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து விட்டார்கள். நாம இதுவரைக்கும் வெறுமனே வாய் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டையும் நாம் எடுக்க வேண்டும். ரமலானுடைய 5 பில்லர்கள் இதுதான். குர்ஆன் என்பது மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் இருந்து 4 பில்லர்கள் பிரிகின்றது. இந்த பக்கம் நோன்பு தக்வா, இந்த பக்கம் தக்பீர். தக்பீர் என்றால் உடலால், உயிரால், உள்ளத்தால், உணர்வால், குடும்பத்தால், பிள்ளைகளால், மனைவி மக்களால், நம்முடைய சொத்து சுகங்களால் அல்லாஹுக்காக இந்த தீனை உயர்த்துவதற்காக நம்மை அர்ப்பணிப்பது. அந்த அர்ப்பணித்தலினுடைய உச்சம்தான் 5வது பில்லர் ஷுக்ர், நன்றி செலுத்துதல். எவ்வளவு தூரம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில் நம்மால் செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நன்றி செலுத்துதலை, ரப்பே நீ கொடுத்த இந்த நிஅமத்தை, நீ கொடுத்த உடல், நீ கொடுத்த உயிர், நீ கொடுத்த இரத்தம், நீ கொடுத்த சதை, நீ கொடுத்த எலும்பு, நீ கொடுத்த நகம், நீ கொடுத்த உயிர், ஒட்டுமொத்தத்தையும் உனக்காகவே நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன். நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த மக்கள், நீ கொடுத்த செல்வம், ஒட்டுமொத்தத்தையும் உன் பாதையில் நான் செலவழிக்க தயாராக இருக்கின்றேன். எனக்கு நோக்கம் உன்னுடைய தீன் உயர வேண்டும், உன்னுடைய தீன் ஒய்யாரமாக செல்ல வேண்டும், உன்னுடைய தீன் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த பூமியில், இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய சஹாபாக்களுடைய அதே பங்களிப்பில் நானும் பங்களித்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் லஅல்லகும் தஷ்குரூன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய 5 பில்லர்களுடைய இதே விஷயத்தில் நம்முடைய தலைப்பை நான் மெர்ஜ் செய்து உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் என்ற போர் 1 மாத காலம், 1 மாத காலத்திற்கு பின்னால் நபி அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்களுடைய உறைவாளை கழற்றி மாட்டிவிட்டு, தங்களுடைய கவச உடைகளை கழற்றிவிட்டு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்ன அதற்குள்ளாக நீங்கள் கழற்றி வைத்து விட்டீர்கள்? உங்களுடைய உயிர், உங்களுடைய உறைவாளையும் உங்களுடைய உடைகளையும் அதற்குள்ளாக நீங்கள் கழற்றி விட்டீர்களே, இன்னும் நிறைய பணி இருக்கின்றது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் போருக்காக தயார்படுத்துகின்றார்கள். அந்த போர் தான் பனூ குரைலா போர். இந்த போரில் இருந்து இன்ஷா அல்லாஹ்
ஹிஜ்ரி 5 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னை ஆயுத்தப்படுத்தினார்கள், சஹாபாக்களை எப்படி ஆயுத்தப்படுத்தினார்கள், அடுத்தடுத்த கட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொண்டு சென்றார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடியவர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க